தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பாடத்திட்ட மாற்றம் குறித்த பள்ளிக்கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு. பாடத்திட்ட மாற்றம். மாநில கல்விக் கொள்கையை பின்பற்றி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடத்திட்ட மாற்றி அமைக்கப்படும். பாடவாரியாக மாற்றி அமைக்க பாடவாரியாக நிபுணர் குழு அமைக்கப்படும். மாற்றி அமைக்கப்படும் புதிய பாடத்திட்டங்கள் 2027-28 அமலுக்கு வரும். 2வது கட்டமாக 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையான பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. எம்டெக் செமி கண்டக்டர் டெக்னாலஜி உட்பட புதிதாக 4 முதுநிலை பட்ட படிப்புகள். சென்னை ஐஐடி அறிமுகம். எம்டெக் செமி கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி, எம்டெக் ரோபாட்டிக்ஸ் உட்பட புதிதாக 4 முதுநிலை பட்ட படிப்புகளை சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ஐஐடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாறிவரும் தொழில்நுட்ப சூழலுக்கு ஏற்ப சென்னை ஐஐடி புதிய படிப்புகளை அறிமுகப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் தற்போது தொழில்நுட்பம், உற்பத்தி, ஆளுமை ஆகிய துறைகளில் தேவையான மனித வளத்தை உருவாக்கும் வகையில் எம்ஏ, எம்டெக் செமிகண்டக்டர் மெட்டீரியல் டெக்னாலஜி, எம்டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ரோபாட்டிக்ஸ் ஆகிய 4 புதிய முதுநிலை பட்ட படிப்புகளை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்துகிறது. மேலும் விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மாணவர்களின் தற்கொலை சம்பவங்களை தடுக்க புதிய கொள்கை. மாணவர்களின் மனநலனை பாதுகாக்கவும் தற்கொலை சம்பவங்களை தடுக்கவும் தமிழக அரசு வெளியிட்ட புதிய கொள்கை. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மனநல ஆலோசகர்கள், ஆலோசனை மையங்கள் மூலம் மாணவர்களின் தனித்திறனை ஊக்குவிப்பதுடன் நண்பர்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளும் நல்ல ஆதரவு நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும். இளைஞர் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். இளைஞர் மன்றம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மனநல ஆலோசனை தேவைப்படும் மாணவர்கள் 14416 அல்லது 14417 அல்லது 104 அல்லது 1098 அல்லது 181 ஆகிய உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம். பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிப்பு. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை முழாண்டு தேர்வுகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளன. 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முழாண்டு மற்றும் இறுதி பருவத் தேர்வுகள் ஏப்ரல் 10 முதல் 24ஆம் தேதி வரை நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையே தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ளது. இதனையடுத்து 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை முழாண்டு தேர்வு முன்கூட்டியே நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளன. கோடை விடுமுறைக்கும் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஏப்ரல் 17 முதல் கோடை விடுமுறை தொடங்கும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பயோடெக்னாலஜி படிப்புக்கு மே 17 கேட் பி நுழைவுத் தேர்வு. பயோடெக்னாலஜி படிப்பிற்கு கேட் பி நுழைவுத் தேர்வு மே 17ஆம் தேதி கணினி வழியில் நடத்தப்பட உள்ளது. இதற்கான இணைய விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.exams.nta.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.